அருணா அப்படின்னு ஒரு பொண்ணு இருந்தா அவளுக்கு தினமும் வினோதமான ஒரு கனவு வந்துட்டே இருந்தது. திருப்பதி பெருமாள் எழுந்திரிச்சு வந்து என் முடியை யாரோ வெட்டினாங்க, அதை நீ தான் திருப்பி சேர்த்து வைக்கணும் அப்படின்னு தினைக்குமே கனவுல வந்து சொல்லியிருக்காரு. முதல்ல அவர் ரொம்பவே பயந்தா, ஆனா அந்த கனவு தொடர்ந்து வர வர ரொம்பவே நடுங்க ஆரம்பிச்சிட்டா. அவளோட பயம் உச்சத்துக்கு போக அந்த பொண்ணு தனியாவே அந்த திருப்பதி கோயிலுக்கு போனா. பாத்தீங்கன்னா அந்த கோயில்ல யாருமே இல்ல. அந்த பொண்ணு திருப்பதி சிலை முன்னாடி போய் நின்னா. அப்ப திருப்பதி பெருமாளோட சிலையோட தலையில முடி இருக்கும்ல, அந்த இடத்துல ரத்தங்கள் இருந்திருக்கு. அந்த இடத்துல இருந்து முடியை புடுங்கின மாதிரி காயங்களும் இருந்திருக்கு. அப்போ அந்த பொண்ணு அந்த சிலையை தொடும்பொழுது அந்த ரத்தம் அந்த பொண்ணோட கையில் ஒட்டிக்கிச்சு. அந்த பொண்ணு பயந்துக்கிட்டு கையை எடுத்துட்டா. அவள் பயந்துக்கிட்டு வீட்டுக்கு போய் தன்னோட ரத்தம் பட்ட கையை கழுவு ட்ரை பண்ணா. ஆனால் கொஞ்சம் கூட அந்த ரத்தம் போகவே இல்லை. அவளோட கையில் மருதணி மாதிரி அந்த ரத்தம் ஒட்டிக்கிச்சு. அவளால் இரவு முழுக்க தூங்கவே முடியல. காலையில் விடிய விடிய அந்த பொண்ணோட தலை முழுக்க வெறும் முடிய வளர்ந்தது. அந்த முடி தர வரைக்கும் இருந்தது. அப்போ அந்த பொண்ணு கண்ணாடி முன்னாடி போய் நின்று பார்த்துருக்கா. அந்த பொண்ணோட கண்கள் திருப்பதி பெருமாளோட கண்கள் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருந்திருக்கு. அவளோட தலை முழுக்க வெறும் முடிய முளைச்சிருந்திருக்கு. இந்த ஸ்டோரி மித்தாலஜிக்கல் ஸ்டோரியா இருந்தாலும் அந்த பொண்ணு இன்னமும் அந்த திருப்பதி பெருமாளோட கருவறையில் அந்த முடியை பாதுகாத்துட்டு இருக்கான்னு பலர் சொல்கிறாங்க.